நம்முடைய பாடல் தாளிலே 414வது பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். கடைசி சரணங்கள் வரும் பொழுது முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், முடியாதவர்கள் எழும்பிலுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கடைசி சரணங்கள் வரும்பொழுது முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், முடியாதவர்கள் எழும்பி நில்லுங்கள். நாம் கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவாராக. ஆமென். 414வது பாடல் நம்முடைய பாடல் தாளிலே 414வது பாடல். ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்த்திடும் கர்த்தனே எங்க கரம் தந்து என்று தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்த்திடும் கர்த்தனே எங்க கரம் தந்து என்று தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். சித்தமோடு இந்த வேலை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களின் நேரம் அதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நூற்றிடும். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி காத்திடும். கண்மலையும் மீட்பரும் காவலும் நீரே. கண்மலையும் மீட்பரும் காவலும் நீரே. வானம் திறந்தருளும் பல தானங்களின் நேரம் அதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதன். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சுய ஆடம்பரம் மற்றும் சுட்டெரிக்க வேணுமே. தயவு தாழ்மையினாவி தந்தருள வேணுமே. மாயமான யாவை நின்று மனமதை பேணுமே. ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. வானம் திறந்தருளும் பல தானங்களின் நேரம் அதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குரு. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். ஆமே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அதிகம் அதிக அன்பில்லாமல் அனுதினம் புதிய நாவுகளாலும் புகழ் தும்மை போற்றிட. அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றிய. இது சமயம் உன்னத பல நூற்றிடும். இது சமயம் உன்னத பல நூற்றிடும். மனம் திறந்தருளும் பல தானங்களின் நேரம் அதில் வானவனே ஞானமுள்ள. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதம். சொல்லுங்க. தேனிலும் மதுரம் திவ்ய சுய ஆடம்பரம் மற்றும் சுட்டெரிக்க வேணுமே. தயவு தாழ்மையினாவி தந்தருள வேணுமே. மாயமான யாவை நின்று மனமதை பேணுமே. ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. ஆயனே அடியார்களின் அடைக்கல. ஆயனே ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. வானம் திறந்தருளும் பல தானங்களின் நேரம் அது வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள்.
அதிகம் அதிக அன்பில் அமர்ந்து அனுதினம் புதிய நவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தி கூரைகள் அகற்றிய இது சமயம் உன்னத பல நொத்தினோ இது சமயம் உன்னத பல நிதினோ இது சமயம் உன்னத பல நிதினோ இது சமயம் உன்னத பல ஆமே வானம் திறந்தருளும் பல நாடுகளின் நேரமதில் ஆனவனே ஞானமுள்ள தேனிலும் மதுரந்துவே ஆசீர்வாதங்கள் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரந்துவே ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரந்துவே ஆசீர்வாதங்கள் வானம் திறந்தருளும் பல தானங்களின் நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரந்துவே ஆமே தேனிலும் மதுரந்துவே ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரந்துவே ஆசீர்வாதங்கள் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சொல்லுங்க இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே ஆவியின் வரங்களினால் என்னையோ நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க என்னை ஓற்றும் இந்த வேளையிலே சொல்லுங்க எழுந்து ஜொலிக்க என்னை ஆமை எழுந்து ஜொலிக்க எழுந்து ஜொலிக்க என்னை எழுந்து ஜொலிக்க எழுந்து ஜொலிக்க இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆமே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆமே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழி தோடும் நீச்சலால மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் முற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே ஓய்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா பொன்மாரியாக அன்று போலிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று போலிந்து சொல்லுங்க பொன்மாரியாக அன்று போலிந்திட்ட பின்மாரியாக என்று போலிந்திடுமே பொன்மாரியாக அன்று போலிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று போலிந்திடுமே பொன்மாரியாக அன்று போலிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று போலிந்திடுமே பொன்மாரியாக அன்று போலிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று போலிந்திடுமே போலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை போலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை போலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை போலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கி சேர்ந்து சொல்லுங்க போலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி
வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய நாமத்தை சற்று நிமிடங்கள் ஹல்லேலூயா மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ ரிபலபா ஷக்கரே கந்தல ரதல ரிபலரா. ஹல்லேலூயா. அவர் நாமமே உயர்ந்தது, அவர் நாமமே உயர்ந்தது. அந்த நாமத்திற்கு இணையான வேறே நாமம் இல்லை. அந்த நாமம் என்னை நிரப்புவதாக, அந்த நாமம் இப்பொழுதே என்னை நிரப்புவதாக, அந்த நாமம் இப்பொழுதே என்னை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. என்னை முடிசூட்டுவதாக. ஒவ்வொருவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுதே மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றி நிரப்புவராக. புது பலன் அடைய செய்வாராக. ஹல்லேலூயா. புதிய பலனை அடைய செய்வாராக, புதிய பலனை அடைய செய்வாராக, புதிய பலனை அடைய செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால ஆவியானவர் என்னை ஒவ்வொருவரையும் நிரப்புவராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவராக. சற்று நிமிடங்கள் தேவ ஆவியானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெருங்காற்றாய் இறங்கினவரே, அக்கினியாய் இறங்கினவரே, அக்கினியா இறங்கினவரே, எங்களது பட்சிக்கிற அக்கினியே, எங்களது பட்சிக்கிற அக்கினியே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய எல்லாரும் தெய்வ சமூகத்திலே நின்று கொஞ்ச நேரம் கூட ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்தை உயர்த்தி கொண்டு ஹல்லேலூயா எல்லாரும் ஆமென். சங்கீதம் 93:1 சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தருக்கு முன்பதாக என்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து ஹல்லேலூயா நிறைவான ஆவியானவருடைய கரத்தில் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து எல்லாரும் துதி பலிகளை செலுத்தலாம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா துதி பலிகளை செலுத்தி எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ ராபா ஷக்கரே பாலா ஹல்லேலூயா எல்லாரும் துதி பலிகளை செலுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் நீர் வந்தால் ஆண்டவரே சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கோராகின் புத்திரர்கள் சொன்னது போல ஆண்டவரே உமது ஆலயத்தின் நடுவிலே வந்து உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாக்கியத்தை நீர் தந்த தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாலோமின் கர்த்தர் உயர்ந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஒன்று கூடி உள்ளோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள ஓ சதா காலங்களிலும் எங்களை நடத்துகிறவர், மரண பரியந்தமும் எங்களை நடத்துகிறவர். ஓ உம்மை உயர்த்தும்படிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ரிபாகா தலவா சந்தரே பலரதலரே. ஹல்லேலூயா. நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. நீர் பெரியவர். ஹல்லேலூயா. உமது தேவனுடைய நகரத்திலும் ஆமென் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்தும்படிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. உம்முடைய ஆவியை எங்கள் மேல ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியை எங்கள் மேல ஊற்றுவீராக. உம்முடைய பரிபூரண ஆவியை எங்கள் மேல ஊற்றுவீராக. நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
என் தேவனாலே உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. என் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு என் தேவாதி தேவன் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆதல பூச்சகரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அநாதியா இருக்கிறீர் தேவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவன். ஆமே. இந்த வார்த்தைகளை சொல்லி உயர்ந்த கர்த்தாவே ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீர் வல்லவர். உம்மை போல வேற நல்ல தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே. மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே. மலையாக பொழியும். ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தவர் சொல்லலாமா? ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மலையாக பொழியும். மென்மையானவரே மென்மையானவரே சொல்லுங்க. மேக ஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே. ஆமென். ஆனந்த தை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மலையாக பொழியும். சென்று ஆவியே ஆவியே மலையாக பொழியும். மீண்டும் ஒருமுறை ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே. யோர்தானை பிளந்தவரே. யுத்தங்கள் செய்பவரே. யோர்தானை பிளந்தவரே. பெருமலையா பிரவேசித்த. பெருமலையா பிரவேசித்த உள்ளங்கை மேகமே. சொல்லுங்க அப்படியே.
காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவர் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும் என் இயேசுவே, ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும் கடைசியாக சொல்லலாமா? ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எல்லாற்றலானவரே. அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆவியானவரே, எல்லாற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல். ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் மாத்தி சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாக பலியாய் தந்தே. சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில பலியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்படி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. சொல்லுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து
ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வர ஆண்டவரே என்னை கொண்டு வந்து நிறுத்தின தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வருடத்தை காண செய்த கர்த்தர் 4 மாதங்கள் ஆண்டவரே எங்களை கிருபையா கடக்க பண்ணின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்மை போல வேற தெய்வன் இல்லை. எத்தனை பேராலே சொல்ல முடியும்? அவருக்கு இணையான வேற தெய்வன் இல்லை. என்னை நடத்துகிற ஒரே நல்ல தகப்பன் அவர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் சத்த உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நடத்துகிறவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அந்த நாமம் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில பெருகணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க பார்க்கலாம்? எத்தனை பேராலே சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
நாமத்தை மகிமைப்படுத்து. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே எங்கள் கண்மலையானவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம், அந்த வார்த்தையை சொல்லி என்று மேன்மை ஆண்டவரே பாடுவே பாடுவோம். உங்க நாமம், உங்க நாமம் உயர இன்னைக்கு மேன் என்று மேன். ஆவியானவரே பாடுவோம் பாடுவோம். கடைசியாக 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யெசையா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்து ஒரே ஒரு வேத பகுதியை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அவருடைய 30வது அதிகாரம். நேற்றைக்கு இரவு நேரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார். நேற்றைக்கு நைட்டு ஆராதனைக்காக ஜெபிக்கும் போது இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப தந்ததுனால இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 30வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனம். எரேமியா 30வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலை சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பார்க்கலாம்? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், கர்த்தர் என்னை வர்த்திக்க பண்ண போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் நல்லவர். இந்த வார்த்தையை அதிகமாய் நேற்றைக்கு இரவுன்னு கிடையாது, காலையிலிருந்து மகிமைப்படுத்துவேன்னு பேசிட்டு இருந்தார். மகிமைப்படுத்துவேன். எனக்கு இது என்னன்னா, இதை நான் போய் தேடணும். இந்த வசனத்தை முதல்ல நான் என்ன செய்யணும்னா பைபிளில் சர்ச் பண்ணணும். நேற்றைக்கு இந்த மகிமைப்படுத்துவேன் பைபிளில் தேடும்போது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:19 காட்டுறாரு. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். நான் இந்த அதிகாரத்தை வாசிக்கிற ஆண்டவரை எவைகளிலிருந்து அப்படின்னு கேட்கும்போது இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீரை கண்ட கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து திருப்பி
மீண்டும் அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த மண்மேட்டின் மேல் கட்டப்பட்ட அரண்மனை முன் போல நிலைப்படும். அந்த அரண்மனை வாசலில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் புறப்படும். அப்பொழுது நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் இனி குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. அவர்களை நான் உயர்த்தி வைக்க போகிறேன் என்று கர்த்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கு யாரோ ஒருவருக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். சிறுமைப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். நீங்க குறுகி போன இடத்துல இனி நீங்க குறுகாம வாழ வைக்க போறார். 18வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மேட்டின் மேல் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். பாருங்க, ஆண்டவர் இந்த சிறைமைப்பட்டவர்களை அல்லது சிறைபிடிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, மறுபடியும் கொண்டு வந்து அங்கே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அரண்மனை முன் போல நிலைப்படும். நிலையில்லாத என் வாழ்க்கையை நிலைநிறுத்த என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் என் கால்களை அவர் ஸ்திரப்படுத்த போகிறார். என் கால்களை அவர் ஊன்ற வைக்க போகிறார். என் கால்களை அவர் பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? ஹalleluya. இதுவரை ஜனங்கள் உங்களை எப்படி பார்த்தாங்க? ஆண்டவரே ஒரு வார்த்தையை சொல்றார். இதுவரைக்கும் ஜனங்கள் உங்களை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? 17வது வசனத்துல சொல்றாரு, அவர்கள் உன்னை விசாரிப்பாற்ற சியோன் என்று சொல்லி. ஜனங்கள் இதுவரைக்கும் எப்படி பார்த்தாங்கன்னா, நீ விசாரிப்பற்ற சியோன். விசாரிக்கிறதுக்கு நம்ம நினைப்போம்ல, நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தருமே, என்னை ஏந்திரதுக்கு ஒருத்தருமே, எனக்கு பக்கபலமா ஒருத்தருமே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் விசாரிப்பற்ற சியோன் என்று உன்னைக்கு சொல்லி உனக்கு தள்ளப்பட்டவன் என்று பெயரிட்டார்கள். நீ தள்ளப்பட்டவன், நீ ஒதுக்கப்பட்டவன் உனக்கு பேர் வச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? நீ மனிதர்களால் விசாரிப்பட்டவனாய் இருக்கலாம், மனிதர்களால் தள்ளப்பட்டவன் எண்ணப்படலாம். ஆனா கர்த்தரால் விசாரிக்கப்பட்டவன், கர்த்தரால் தள்ளப்பட்டவன் அல்ல, கர்த்தரால் சேர்த்து கொள்ளப்பட்டவன். ஹalleluya. இதோட ஆண்டவர் நிறுத்தல, அடுத்து சொல்றாரு, உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. நிச்சயமா என் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன சிறை பிடிக்கணும்னு நினைச்சவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏம்மா நீ அழுதுட்ட பாத்தியா, என்கிட்ட வந்துட்ட பாத்தியா, அதனால நீ சிறைப்பட்டு போனவன் கிடையாது. உன்னை யாரு சிறைப்பட்டு போக பண்ணினாங்களோ அவங்கள நான் சிறைப்பட்டு போக பண்ணுவேன். ஹalleluya. உன்னை யாரு கீழே விழணும்னு எண்ணி உன்னை கீழே விழ வச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உன் தலையை நான் உயர்த்த போவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? ஹalleluya. என் கூட என் கர்த்தர் இருக்கிறான்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவர் 22வது வசனத்துல இப்படி சொல்றாரு, நீ யாரு இல்லைன்னு கவலைப்படாத, நீ விசாரிப்பற்ற சியோன்னு கவலைப்படாத, நீ தள்ளப்பட்டவன்னு கவலைப்படாத. ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரே வார்த்தையில அழகா முடிச்சிட்டார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இதுதான் நம்ம வாழ்க்கையில கிடைத்த பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களை தேவனாய் இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya அவருடைய நாமத்தை ஒரு விசை கூட மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நாமம் உயர்ந்தது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஹalleluya. அவருடைய நாமத்திற்கு இணையான வேறே நாமம் இல்லை. கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார். ஆமென். அவர் என்னை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். என்னை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த போகிறான்னு சொல்றவங்க மாத்திரம்
ஹalleluya. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமரி பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. கொருகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. கொருகிட மாட்டோம். அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் மகிமைப்படுத்த போறேன், இனி நீ குறுக மாட்ட, இனி நீ குறுகி போகதில்லை. ஹalleluya. ஆமென். எந்த இடத்துல, எந்த அரண்மனை சிறைபிடிக்க வந்தவர்களால் கீழே இடிக்கப்பட்டு விழுந்ததோ, ஆண்டவர் சொல்றாரு, அந்த மண்மேட்டு மேல மறுபடியும் அரண்மனையை நிலை நிறுத்துவேன். ஹalleluya. ஆமா, இதுக்கு முன்னாடி நிலை நிறுத்தினது என்னுடைய பலத்தால் கட்டப்பட்ட அரண்மனை. இனி நிலை நிறுத்த போகிறது தேவனாகவே வந்து நிலைநிறுத்தின அரண்மனை. இது பெருங்காற்று வந்தாலும் அசையாது, ஆமை கீழ்காற்று வந்தாலும் அசையாது, ஆமை புயல் காற்று வந்தாலும் அசையாது, ஆமை பெரிய பெரிய நிலைச்சரிவுகள் வந்தாலும் அசையாது. காரணம், இதை நிலைநிறுத்தினது என் சேனைகளின் கர்த்தர். எத்தனை பேர் ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமரி பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோம் என்று சொல்லலாமா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமரி பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. கொன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லலாமா? ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. சொல்லுங்க. ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவோ பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோடு மகிமை திரும்பும். ஆஹா. சிறை வாழ்வு, சீயோடு மகிமை, சிறை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோடு மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆமென். ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லமா? யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அலைப்போ, ஆண்டவர்
தேவன் அருள்வார். ஆஹா பதறாத வாழ்வும் சிதறாத பரிசாக தேவன் அளிப்பார். ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாட சத்தமும் தொழிக்கும். சொல்லுங்க, ஆனந்த சத்தமும் தொழிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம். சொல்லுங்க, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கூடிய சீக்கிரத்தில் ஹல்லேலூயா பட்டு போன என் கிளைகளை, ஆமை கெட்டு போன என் வேர்களை மீண்டும் பற்றி எரிய ஆமை படர கத்த செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இனி நான் குறுகி போவதில்லை, இனி நான் குன்றி போவதில்லை. ஆமை நான் ஸ்திரப்பட போகிறேன். கர்த்தர் என்னை நிலைநிறுத்த போகிறார். ஆமை கர்த்தர் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்களோடு இருந்து செய்ய போகிற காரியங்களை அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களே காணும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிற என்பதற்காக நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பாருங்க. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. ஆமென். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் உம்மை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே ஆடல் பாடல்களின் சத்தமும் ஸ்தோத்திரங்களின் சத்தமும் எங்களுடைய கூடாரங்களிலிருந்து எழும்பட்டும். கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்துவீராக. இனி நாங்கள் குறுகி போவதற்கு அல்ல ஆண்டவரே, எங்களை நீர் இனி ஸ்திரப்படுத்த போகிறது. ஆமை குறுகி போன இடங்களிலே நாங்கள் நிலைநிற்கிறதற்காய் ஆண்டவரே என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.